ஹலோ மகளே! இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமா வந்துட்டேனா, சரி ஓகே ஏதாவது டிஃப்ரெண்ட்டா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது தான் இந்த பனானா பேன் கேக். நானும் இது ஈஸியா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நெறைய வீடியோஸ் பார்த்தேன். பட் நான் அப்பவே யோசிச்சிருக்கணும். ஏன்னா, ஒரு வீடியோல கூட சிமிலரா யாருமே சொல்ல கிடையாது. ஒவ்வொரு பேஜ்ல ஒவ்வொரு மாரி தான் இன்கிரீடியன்ட்ஸே சொல்லியிருந்தாங்க. பட் ஓரளவுக்கு சிமிலரா இருக்கிறத நான் மேட்ச் பண்ணி தான் நான் எடுத்திருந்தேன். என்னோட இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பழுத்த 3 வாழைப்பழம், 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1/2 கப் மில்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்திருந்தேன். இத நல்லா மிக்ஸியில பிளைண்டா அரைச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. அரைச்ச மாவ ஒரு 5 மினிட்ஸ் செட்டில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சூடான பேன்ல கொஞ்சம் பட்டர் சேர்த்திட்டு, நம்ம ஊத்தாப்பத்துக்கு ஊத்துற மாரி ஊத்துங்க. இத ஊத்த ஆரம்பிக்கும்போதே என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஒழுங்கா வராது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கிண்டல் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. எனக்குமே மைல்டா டவுட் இருந்துச்சு, இது ஒழுங்கா வருமா? வராதான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பிரச்சனைனா, இது ஒழுங்கா வரலனா கூட பிரச்சனை இல்ல. ஆனா, இதே கல்லுல தான் நான் நாளைக்கு தோசையும் ஊத்துவேன். அந்த தோசையும் கண்டிப்பா ஒழுங்கா வராது. அப்பதான் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டுருப்பேன். அண்ட் ஃபைனலி இந்த பனானா பேன் கேக் நல்லா வரவே இல்ல. பட் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. நம்ம ஆட் பண்ணியிருந்த கோதுமை மாவுல இருந்து தான் ரா ஸ்மெல் வந்த மாரி இருந்துச்சு. எனக்கு அதுதான் சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீங்க ட்ரை பண்ற மாரி இருந்தா தயவு செஞ்சு என் வீடியோவ ரெஃபரன்ஸ்க்கு எடுக்காதீங்க.